பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த திங்கட்கிழமை நாள் உங்களை ஒரு வசனத்தோடு சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த வசனத்தை சொல்லும் போதே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். சந்தோஷமான சம்பவம். என்ன சொல்லி பார்க்கலாமா? சங்கீதம் 37:5 அந்த வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அருமையான ஜனமே, காரியம் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் வாய்க்கலையா, தடையாகுதா, தாமதமாகுதா, நம்ம என்ன செய்யணும்? முதல் காரியம், கர்த்தருக்கு நம்முடைய வழியை ஒப்புவிக்கணும். எப்படி ஒப்புவிக்கலாம்னா, ஜெபம், வேத வாசிப்பு, வசனத்தின்படி வாழ்வு. இதுதான் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு பேசிக் திங். இதை நீங்க சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் மேல வந்துடும். அந்த நம்பிக்கையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டிய வழியை செஞ்சுட்டோம் அப்படின்னா அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னுடைய திருமண நாள் தான் அந்த வசனத்துக்கு ஞாபகத்துக்கு வரும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. எவ்வளவு பெரிய விஷயம். கல்யாண காரியத்துக்காக நானும் என்னுடைய வீட்டாரும் அங்கங்க ஓடும் போது ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, எல்லா பக்கமும் ஓடாத, அவங்க இவங்க எல்லாம் பார்க்காத, நீ முதல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. குடும்பமா உபவாசம் பண்ணி முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தோம். எழுதி வச்சு ஜெபிக்கும் போது எழுதி வைத்து ஜெபித்த அத்தனை காரியங்களையும் தேவன் நிறைவேற்றினார். திருமண ஆசீர்வாதத்தை கொடுத்தார். திருமணத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி பலத்த கிரியை செய்தார். அவரே காரியத்தை வாய்க்க செய்தார். இன்னைக்கு என்னால மறக்கவே முடியாத பிரியமான ஜனமே, எதுவா இருந்தாலும் சரி, சிறுசோ பெருசோ, நீங்க தேவ சமத்தை நாடுங்கள், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.